வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல் அண்ட் சிபிஓ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், அதேபோல் செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 12 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு 4வது பார்ட் வீடியோ வந்து நான் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 பார்ட் வீடியோ வந்து இங்கிலீஷில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் தி அண்டர்லைன் த இடியம். ஓகேவா? ஸோ அதாவது என்னென்னா இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸில் வந்துன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடியத்துக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, எஸ். ஸோ ஆப்ஷன் 1ல் அதாவது இங்கே முதல்ல சென்டென்ஸ் ரீட் பண்ணிக்கலாம். தோஸ் வேர் ஒன்லி crocodile tears. ஓகேவா? அதாவது crocodile tears அப்படின்னோன்னா என்ன தெரியுது உங்களுக்கு? இதை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கா? ஸோ ரொம்ப நாள், அதாவது எல்லா எக்ஸாமினேஷன்ஸும் மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா crocodile அப்படின்னா நமக்கு முதலைன்னு தெரியும், டியர்ஸ் அப்படின்னா அழுகை. அப்போ முதலை அழுகை அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க. தமிழில் சொல்லும் பொழுது முதலைக்கண்ணீர்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ முதலைக்கண்ணீர் அப்படிங்கிற இது வந்து தான் பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருவோம். அப்போ முதலைக்கண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம தமிழில் முதலைக்கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் இடியம்ங்கிறதே என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழில் தெரிஞ்ச பழமொழிகள் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இடியம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான மீனிங் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதாக தமிழ் உள்ள மாதிரியாக வருமானு பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. ஒரு சிலது வந்து இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதே வந்து வரும். ஓகேவா? எஸ். அப்போ crocodile அதாவது முதலைக்கண்ணீர் அப்படின்னா நமக்கு தெரியும், அதாவது அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸில் எந்த மாதிரியான இது கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்துன்னா மைல்டு ரீக்ரீட். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2ல் வந்துன்னா வெரி க்ளூமி. ஓகே, ஆப்ஷன் 3ல் வந்துன்னா pretended sadness. ஆப்ஷன் 3ல் ஆப்ஷன் 4ல் வந்துன்னா விப்பிங் சீன்ஸ். ஓகேவா? சைன். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து crocodile tears நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, என்னது, அதாவது முதலைக்கண்ணீர் சொன்னோம். முதலைக்கண்ணீர் அப்படின்னா என்ன, பொய்யான அழுகை அப்படின்னு சொல்லலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது அந்த நேரத்துக்கு மட்டும் லைட்டாக அழுவேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீரே வராமல் அழுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓகேவா? ஸோ அப்போ அந்த முதலைக்கண்ணீர் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து பொய்யான ஒரு அழுகையாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இங்கே மைல்டு ரீக்ரேட், அதாவது நம்ம சொன்னல இந்த இது, அதாவது ஒரு சில பேர் அழுவாங்க கண்ணீரை வர அந்த மாதிரி சொல்கிறது, ஆனால் இது அது கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த முதலைக்கண்ணீர் வரதுக்கான ரீசன் என்ன, ஏதாச்சும் ஒரு இன்டென்ஷனை மறைக்கிறக்காக தான். ஓகேவா? ஸோ அது புரிஞ்சுக்கிறீங்க. வெரி க்ளோமி அப்படின்னா ரொம்ப இருட்டானு சொல்லுவோம்ல, அதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்து pretended sadness, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சேட்னஸை மறைக்கிறக்காக தான். ஓகேவா? மறைச்சு அந்த மாதிரி நம்மகிட்ட வந்து இதை பரிதாபமாக பேசுகிறவங்களா, அதுதான் வரும். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் 3 தான் வந்து வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆப்ஷன் 3 தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஏன்னா pretended sadness அப்படிங்கிறது தான் இந்த crocodile tears அப்படிங்கிறதுக்கான கரெக்டான இடத்துக்கான மீனிங்காக வந்து வரும். ஓகே, ஸோ விப்பிங் சைன்ஸ் அப்படிங்கிறதும் வந்து வராது. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் 3ல் உள்ள pretended sadness அப்படிங்கிறது தான் அதுதான் இந்த crocodile tears அப்படிங்கிற இடியத்துக்கான மீனிங். ஓகே, எஸ். டவுட் எதுவும் இல்லை? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் ஃபில்லிங் த blank. ஓகே, அதாவது a fire dash out in the basement of the house. ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபயர் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வெர்பை தான் வந்து நம்ம சொல்லணும் இந்த அண்டர்லைனில். ஓகேவா? ஸோ என்னத்தை வந்து என்ன வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படி மாதிரி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா வெர்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா ஃபயர் அப்படிங்கிறது தான் இங்கே சப்ஜெக்டாக இருக்குது. அடுத்து வெர்பு தானே. ஓகேவா? ஸோ வெர்பு வந்து என்ன ஃபார்மெட், அதாவது V1 V2 V2 எந்த ஃபார்மெட்டில் வந்து தேவை அப்படிங்கிறது இங்கே முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து ப்ரோக், ஆப்ஷன் 2ல் வந்து பிரேக்கிங், ஆப்ஷன் 3ல் பர்னட், ஆப்ஷன் 4ல் வந்து பேர்ன் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படின்னு சொன்னோன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பேர்ன்டா அப்படிங்கிறது தான் வந்து இருக்கும். பேர்னுங்கிறது வந்து V1 ஃபார்ம். ஓகே, ஸோ V1 ஃபார்ம் கண்டிப்பாக வந்து இங்கே வராது. ஓகே, ஸோ அதனால் அதை எடுத்துலாம். அடுத்து பர்னட் அப்படிங்கிறது வந்து V2 ஃபார்ம். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக V2 V3 ஃபார்மில் இருக்கிறதுனால ஃபயர் பர்னட் அவுட் ஆஃப் பேஸ்மெண்ட் ஆஃப் தி ஹவுஸ், அப்போ அப்படி சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஏற்கனவே நடந்த விஷயம் அப்படின்னா V2 ஃபார்ம் தான் நமக்கு தேவை. ஆனால் ஃபயர் அப்படின்னு சொன்னோன்னா பர்னட், அதாவது ஃபயர் வந்து பற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சு. ஓகே, ஃபயர்னால ஏதோ ஒரு, அதாவது பில்டிங்கில் வந்து ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படிங்கிறது வந்து ப்ரோக்குன்னு தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ஒரு விஷயத்த, அதாவது இந்த டேஸை என்ன விருப்பம் வருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே ஃபயர்னால வந்துன்னா அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட் வந்து விழுந்துருச்சு அப்படி இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? என்னடா அது தீப்பிடிச்சி எறியனால பேஸ்மெண்ட் இடிஞ்சு விழுமானா நம்ம மூவியில் கூட பார்த்துருவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம நேச்சுரலாக அதாவது ஒரு சில செய்திகள்லாம் பார்ப்போம்ல,
தீ பிடிச்சி அதிகப்படியான தீ பிடிச்சி எரிஞ்சதுனால தீ விபத்து ஏற்பட்டதுனால பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு நாசமாயிருச்சு அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்போ ஃபயர் டேஷ் அவுட் ஆஃப் தி பேஸ்மெண்ட் ஆஃப் தி ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபயர் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா பரவிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபயர்னால அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான விபத்து நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தான் ஹவுஸோட பேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படிங்கிறத தான் சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸில் அப்போ இடிஞ்சு விழுந்துச்சு அப்படிங்கிறத ப்ரோக்குன்னு சொல்ல முடியும். ஓகே, அங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் படி அதான் ஏன்னா பிரேக்கு இது வந்து V1 ஃபார்ம். இங்கே V1 ஃபார்ம் வராது. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து ப்ரோக்கு. ஓகே, ஸோ ப்ரோக்குங்கிறது V2 ஃபார்ம். ஓகேவா? ஸோ அடுத்து ப்ரோக்கன் அப்படிங்கிறது வந்து V3 ஃபார்ம். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு தேவை வந்து V2 ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ ஏன்னா இது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் தானே. அப்போ என்ன வரணும்? ஃபயர் ப்ரோக் அவுட் இன் தி பேஸ்மெண்ட் ஆஃப் தி ஹவுஸ். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் 1ல் இருக்க ப்ரோக் தான். ஓகே, ஸோ ஃபயர் ப்ரோக் அவுட் இன் தி பேஸ்மெண்ட் ஆஃப் தி ஹவுஸ் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒன்று. ஓகே, ஸோ டவுட் எதுவும் இல்லை. அப்போ ஃபயர் இது சப்ஜெக்ட்டு, இந்த இடத்துல வரக்கூடியது வெர்பு. ஸோ இது அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட். அதில் என்ன மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துன்னா ஃபயர் ப்ரோக் அவுட் இன் தி பேஸ்மெண்ட் ஆஃப் தி ஹவுஸ் அப்படிங்கிறது அதெல்லாம் இதில் கரெக்டான ஒன்றா அமையும். ஓகேவா? எஸ், எந்த ஒரு டவுட்டு கிடையாதுல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4ல் உள்ள பேர்ன் அப்படிங்கிறது வருமா தான் அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துருக்கும். ஸோ ஏன்னா இங்கே ஃபயர் அப்படிங்கிறத வச்சிருக்கனால நான் அதான் சொல்லிட்டேன். இங்கே ஃபயருங்கிறது ஆல்ரெடி பற்றிக்கிச்சு. அதனால ஏற்பட்ட விபத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற வெப்பை தான் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பில்டிங் அப்படிங்கிறது வந்து இடியை தான் செய்யும். புரியுதுங்களா உங்களுக்கு? சிம்பிளாக சொன்னால் ப்ரோக்காக தான் செய்யும். பிரேக்கிங் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கும் யோசிக்க தெரியும். இந்த இடத்துல வந்து வெர்பு, அதாவது சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வர வெர்பு வந்து V5 ஃபார்மெட்டில் எப்பவும் வராது. அந்த இதுக்காக வருதுல, அதாவது நம்ம சொல்லுவோம்ல V5 ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் கண்டினியூ டென்ஸ் அந்த மாதிரி டைமில் தானே வந்து பார்த்தீங்கன்னா ING சேர்த்து வர்றது வரும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகேவா? அதை புரிஞ்சுக்கிறங்க. ஓகே, ஸோ எஸ். ஸோ அப்போ இதில் V2 ஃபார்ம் தான் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அப்போ ஃபயர் ப்ரோக் அவுட் இன் தி பேஸ்மெண்ட் ஆஃப் தி ஹவுஸ் அப்படிங்கிறது தான் அப்புறம் இதில் கரெக்டான ஒரு ஃபார்மேட். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி யூஸ்டு த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் தி கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா த சூப்பர்வைசர்ஸ் இன் தி எக்ஸாம் ஹால். ஓகே, ஸோ எக்ஸாம் ஹாலில் வந்து ஒரு சூப்பர்வைசர் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன மாதிரியான பேரில் அழைப்பாங்க அப்படிங்கிறத கேட்குறான். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து டீச்சர், ஆப்ஷன் 2ல் வந்து மானிட்டர், ஆப்ஷன் 3ல் வந்து பிரின்சிபல், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து இன்விஜிலேட்டர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்களா. அதாவது இப்போ டீச்சர் அப்படின்னா என்ன? டீச்சர் வந்து ஒரு விஷயத்த டீச் பண்ணுறவங்க தான் நமக்கு டீச்சர். ஸ்கூலில் இருப்பாங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு விஷயத்தை டீச் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க தான் டீச்சர். அப்போ டீச்சருக்கான ஒரு இது வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இருக்க மானிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் எங்கே இருக்கும்? அதாவது கம்ப்யூட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் மானிட்டர். ஸோ அதை பற்றியான ஒரு இது நமக்கு ஐடியா தெரியும். ஓகேவா? ஸோ அதை பற்றி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே சொல்லலாம். அடுத்து பிரின்சிபல்ங்கிறவங்க யார்? பிரின்சிபல்ங்கிறவங்க தான் ஒரு ஸ்கூலை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க தான் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அவங்க பிரின்சிபல் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ டீச்சர், மானிட்டர், பிரின்சிபல் இவங்க 3 பேரை பற்றி நல்லாவே தெரியும். அடுத்து இன்விஜிலேட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ இன்விஜிலேட்டருங்கிறது தானே வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் நம்ம சூப்பர்வைசிங் பண்ணுறவங்களை வந்து இன்னொரு பேரில் வந்து இன்விஜிலேட்டர் தான் சொல்லுவாங்க. புரியுதுங்க உங்களுக்கு? அப்போ இன்விஜிலேட்டர் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒன்று. ஓகே, ஸோ இந்த இன்னொரு சப்ஸ்டிடியூஷன் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமினேஷன்ஸும் இந்த மாதிரியான ரிப்பீட்டடாக கேட்பாங்களே. ரிப்பீட்டடாக கேட்கப்படக்கூடிய ரீசன், அதாவது ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் நிறையா வந்திருக்கு. அந்த மாதிரியான ரிப்பீட்டடான ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துன்னா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். SSC GD எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அந்த கிளாஸஸ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாகவே வந்துருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுத போகிற எக்ஸாமினேஷன்ஸ்லுமே அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டான தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸ் நம்ம ஷெட்யூல் மாற்றுவோம். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் ஆப்ஷன்ஸ் தட் கேன் எக்ஸ்பிரஸ் தி கிவன் சென்டென்ஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, ஸோ என்னடா அது ஆக்டிவ் வாய்ஸ்லாம் கேட்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செலெக்ஷன் போஸ்ட்டாக இருக்கட்டும், CHSலாம் இருக்கட்டும், அதே போல் CPO எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்பாங்க. 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஏன்னா இப்போ CHSL வந்து 25 கொஸ்டின்ஸ் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா CPOவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்குங்களா இங்கிலீஷில். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து 4 கொஸ்டின்ஸுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. CPOவிலே வந்து மெயின்ஸ்லேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் செலெக்ஷன் போஸ்ட்டுக்கும்
சிபிஓக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் ரொம்ப முக்கியமான 3க்குமே முக்கியம் தான். இருந்தாலுமே வந்து இது 2க்கும் வந்து வெயிட்டேஜ் அதிகம். ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ என்ன நம்ம வெயிட்டேஜ் அதிகங்கிறது முக்கியம் கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சா வந்து ஓகேனா ஓகே தான். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கார்டனிங் இஸ் டோன் பை தி அனில். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு அப்படியே மாற்றி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த கார்டனிங் இஸ் டோன் பை தி அனில். ஓகேவா? ஸோ இங்கே அனில்ங்கிறது சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அனில் சப்ஜெக்ட், இங்கே கார்டனிங்கிறதுனா ஆப்ஜெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இஸ் டோன். ஓகேவா? ஸோ இது வந்து இது வந்து சாரி ஆக்சிலரி வெர்பாகவும் இது வந்து மெயின் வெர்பாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஓகே, அப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இது வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்குது. பேசிவ் வாய்ஸில் இருக்கிறத நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ பேசிவ் வாய்ஸில் இருந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றோம் அப்படின்னா இங்கே இருக்க பேசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் வந்துன்னா ஃபஸ்ட்டு வந்துருமா? அப்போ அனிலுங்கிறவன் ஃபஸ்ட்டு வந்துடுவேன். ஓகேவா? ஸோ அனிலுங்கிறவன் ஃபஸ்ட்டு வந்துடுவேன். அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் இந்த கார்டனிங்கிறது இந்த பக்கம் வந்துடுமா? இந்த கார்டனிங் அப்படிங்கிறது இந்த சைடு போட்டுருக்கேன். இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்பு தான் இங்கே முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து எப்போவுமே நார்மலாக ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸுக்கு மாறும்பொழுது தான் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க வெறுமனாக இருக்க வெர்பை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சிலரி வெர்பாவும் அது கூட வந்து மெயின் வெர்பாவும் மாற்றுவோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிவ் வாய்ஸ்லேருந்து நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றும் பொழுது அங்கே இருக்க ஆக்டிவ் வாய்ஸையும் ஆக்சிலரி வெர்பையும் மெயின் வெர்பையும் வந்து நம்ம மிங்கிள் பண்ணோம். ஓகே, அப்போ டோன் ப்ளஸ் இஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்ன்னு சொல்லிடுவோமா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ டஸ்ஸுங்கிறதா இருக்கணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து டஸ்ஸுங்கிறது வந்துன்னா வெர்பு வந்துன்னா வரும். ஓகேவா? அப்போ அனில். ஓகேவா? ஸோ ஏங்கிற போட்டுருக்கு அனில் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அனில் டஸ் த கார்டன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எழுதுறதுக்கு இது கொஞ்சம் இது இடம் இல்லாதனால நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து போட்டுங்க. ஓகேவா? அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ சொன்னால அனில் டஸ் தி கார்டனிங் அப்படிங்கிறதா வந்து இதில் கரெக்டானது. ஓகேவா? அப்போ அந்த இது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத தேரணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து நான் இப்போ சொல்லி கொடுத்தல இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் போங்க. ஓகே, ஸோ நீங்கள் வாட்டுக்கு வெறுமனே சப்ஜெக்ட் எங்கிட்ட தூக்கி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிலரி போய் மெயின் போய் மாற்றிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒன்றா போய் தெரிஞ்சு வச்சுக்கலேன் குழப்பிடும், உங்களுக்கு டைமும் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஓகேவா? பட் வந்து நான் இப்போ எப்படி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டக்குன்னு நீங்கள் சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறமா ஆக்சிலரி எது மெயின் அதில் வந்து நிறைய பேர் குழப்பம் மாறிங்க. ஓகேவா? அதாவது ஆக்சிலரி எது மெயின் அப்படிங்கிறதுல குழப்பம் மாறிங்க. ஸோ அதுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது. ஓகேவா? ஸோ எதுவும் ஃபஸ்ட்டு வர்றது வந்து எப்போவுமே ஆக்சிலரி வெர்ப். இப்போ வந்து இஸ் இருக்குல்ல, இது வந்து ஆக்சிலரி வெர்ப். அதுக்கப்புறம் வர டோன்ட் அப்படிங்கிறது மெயின் வெர்ப். ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சிலரி வெர்ப்னா ஃபஸ்ட்டு வரும், அது ரெண்டாவது வர்றதுனா மெயின் வெர்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து குழப்பிக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் வந்து பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றும்போது அந்த ஆக்சிலரி வெர்பையும் மெயின் வெர்பையும் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணால் தான் வந்து இங்கே ஆக்டிவ் வாய்ஸுக்கு வெர்பு வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் இதை குழப்பம் உடஞ்சிக்காதீங்க. இப்போ நான் சொன்னல அனில் டஸ் த கார்டனிங் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்கா, அனில் டஸ் த கார்டனிங் அப்படிங்கிறதா அதில் கரெக்டானது. ஓகேவா? ஸோ அப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன், இங்கே ஹேட் பீன் இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து V3 ஃபார்மில் இருக்கா, V3 ஃபார்ம் அதாவது மெயின் ஒரு V3 ஃபார்மில் இருக்குது. அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸுக்கு வரவே வராது. ஓகே, ஸோ அதனால் அதை எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து அனில் இஸ் த டோன் அதை ஆல்ரெடி சொன்னால் V3 எல்லாத்துலேயுமே V3 சிம்பிளாக சொன்னேன். இது ரெண்டு மெயின் ஒரு ஆக்சுவலி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி ஆக்டிவ் வாய்ஸ்னாவே வந்து பார்த்தீங்கன்னா V3 ஃபார்மோ V2 ஃபார்மோ வராது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இது EST அந்த ஃபார்ம் தான் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ். ஸோ அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா V1 வரும் அல்லது V5 வரும். இங்கே V5 எதுன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட் தான் வந்து V5 ஃபார்மேட். ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிசியேட் ஆப்ஷன் ஃபில்லிங் த பிளாங்க். என்னடா அது முதல் ஒரு ஃபில்லிங் த பிளாங்க் பார்த்தோம், இப்போ ஒரு ஃபில்லிங் த பிளாங்க் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்காதீங்க. CPOலையும் அதே மாதிரி இது இருக்குல்ல, ஓகே செலக்ஷன் போஸ்ட்லேயுமே வந்து கிட்டத்தட்ட 4-5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஷிஃப்ட்லாம் 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இருக்கிறதுல ஈஸியானது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், அதே மாதிரி இருக்கிறதுல கஷ்டமானதுனாலும் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா அது நமக்கு ஷிஃப்ட் அமைகிற பொறுத்து இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த வெதர் ரிப்போர்ட் ஷோஸ் த டேஷ் ஆஃப் தி ரெயின்ஃபால். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இந்த வெதர் அப்படின்னா வானிலை அப்படிங்கிறது தானே. ஸோ தெரியுங்களா, அது அந்த வெதர் ரிப்போர்ட் அப்படின்னா வானிலை நிலவரம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும் பொழுது மழை ரெயின்ஃபால் அப்படின்னா மழை சொல்லுவோம்ல, மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்ல முடியும் இந்த இடத்துல. அப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய டேஷில் வந்துன்னா
வாய்ப்பு. அப்போ வாய்ப்புகள் அப்படின்னு தமிழில் தெரியும், அதுக்கான இங்கிலீஷ் ஃபார்மேட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ அதை தான் ஆப்ஷன்ஸில் தெரியணும். ஆப்ஷன் 1ல் டிரான்ஸ்குவலிட்டி, ஓகே. ஆப்ஷன் 2ல் வந்து மொபைலிட்டி, ஆப்ஷன் 3ல் வந்து வேலிடிட்டி, ஆப்ஷன் 4ல் வந்து ப்ராபபிலிட்டி, ஓகேவா. ஸோ இதை சொல்லும் பொழுதே அதாவது வாய்ப்பு, மழை வர்றதுக்கான இது இருக்குது, வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தான் வரும், ஓகே. ஸோ மற்றபடி தான் வேலிடிட்டி அப்படின்னா இதுக்கான இதுன்னு சொல்லுவோம்ல, கால அவகாசம் அப்படின்னு சொல்லுவோம், அது வரவே வராது. அதேமாதிரி மொபைலிட்டியும் வராது, ஓகே. ஸோ மொபைலிட்டினா தெரியும் உங்களுக்கு. அதுமாதிரி டிரான்ஸ்குவலிட்டியும் வராது, ஓகே. அப்போ கண்டிப்பாக வந்துன்னா ப்ராபபிலிட்டி, அதாவது வாய்ப்புக்குன்னு சொல்லுவோம்ல, அதாவது மழை வர வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சென்டென்ஸில் இங்கே இப்போ இருக்கிற வானிலை நிலவரத்துப்படி வந்துன்னா மழை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க, ஓகேவா. அதுதான் அப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த வெதர் ரிப்போர்ட் ஷோஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் தி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர், ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ சில இடங்களில் வந்துன்னா நமக்கு ஏதாச்சும் சில இடத்துல ஃபுல் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், சில இடத்துல அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது, ஓகேவா. ஸோ அந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்றாச்சும் லைட்டாக புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணாவே வந்துன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணிடலாம், ஓகேவா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் தட் கேன் சப்ஸ்டிடியூட் தி அண்டர்லைன்ட் செக்மெண்ட் in the given sentence. If there no need the substitute, it select no substitute, ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருப்போம், அது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் மாற்றணுமா, முன்னேற்றம் பண்ணணுமா, அல்லது அப்படியே கரெக்டு தானா அப்படின்னா அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்கோம், அதையே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் எ லிட்டில் வைல் வினோட் வாஸ் தி மீடியாஸ் ப்ளூ ஐடு பாய், ஓகே. ஸோ ப்ளூ ஐடு பாய் அப்படிங்கிறது தான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா. எஸ். ஸோ இதனால் அது ப்ளூங்கிறது V1, ஓகே. ஸோ சாரி, அதை தாண்டி விடுங்க. ப்ளூ ஐடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ ஐடு பாய் அப்படிங்கிறது ஒரு இடியத்தில் வரக்கூடியது, ஓகே. ஸோ அதாவது ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ ஃபேஸஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும், நம்ம இடியம் ஃபேஸஸ் பார்க்குறோம்ல. ஸோ அதுலேயுமே வந்து இந்த மாதிரியான இது வரும். ஸோ அப்போ ப்ளூ ஐடு பாய் அப்படிங்கிறது இடியம், அதாவது ஃபேஸஸில் வரக்கூடியது. இந்த ப்ளூ ஐடு பாய் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு ஆர்டரில் தான் இருக்கா, இந்த மாதிரியான ஒரு வார்த்தை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்குலாம் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது, ஓகேவா. எஸ். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான், ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, காமனாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டு தான், ஓகேவா. ஸோ ப்ளூ ஐடு பாய் அப்படிங்கிற மாதிரி, ப்ளூ அப்படிங்கிறனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ ஒரு பர்சன்ஸ் வந்து மாதிரி ப்ளூ ஐட் பாய்ன்னு சொல்கிறாங்களா, அப்போ அந்த இடத்துல வந்து பாய் வந்து மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அந்த அப்போ ப்ளூ ஐட் பாய் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேஸஸாக தான் வந்திருக்கு. அப்போ இங்கே சொல்லியிருக்கபடி பாரிய லிட்டில் வைல் வினோட் வாஸ் தி மீடியாஸ் ப்ளூ ஐட் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ வினோட் அப்படிங்கிற ஒரு பர்சன்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த மீடியாவில் வந்து ப்ளூ ஐட் பாயாக தான் இருக்காரு. அப்போ கரெக்டான ஒரு ஃபேஸஸ் தான் வந்து இதில் வந்திருக்கு. அப்போ இது வந்து எந்த ஒரு மாற்றமும் செய்ய தேவையில்லை, ஓகேவா. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இது கரெக்டான ஒரு ஃபார்மேட் தான். அப்போ அவங்க ஆல்ரெடி மேலே என்ன சொல்லியிருந்தாங்க, இதில் வந்து எதுவும் மாற்றம் செய்ய தேவைப்படல அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நோ சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ கண்டிப்பாக அதை நம்ம செலக்ட் பண்ணிடலாமே. ஸோ அப்போ ஆப்ஷன் 1ல் இருக்க நோ சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒன்று, ஓகேவா. ஸோ டவுட் இல்லைல்ல. எஸ். ஸோ மற்றபடி இங்கே ஆப்ஷன்ஸில் மற்ற ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 2ல் பாருங்களேன், ப்ளூ ஷர்ட் பாயா, ஏன்டா சும்மா என்னங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி தேவையில்லாது. அதே மாதிரி க்ரீன் ஐட் பாயா, ஓகேவா. ஸோ க்ரீன் ஐட் பாய்லாம் கிடையாது, ப்ளூ ஐட் பாய்ங்கிற ஒரே ஒரு ஃபேஸஸ் மட்டும் தான் இருக்கும், ஓகேவா. ஸோ இங்கே கலர், அதாவது இடியத்தில் வந்து ஃபேஸஸ் வந்து கலர் யூஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் வந்துன்னா ப்ளூ தான் வந்து அதிகமாக இருக்கும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் 4ல் வந்து பிக் நேம்டு பாய், பிக் நேம் பாய், சரி கண்டிப்பாக அதெல்லாம் வராது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றம் செய்ய தேவையில்லை. அப்போ இந்த ப்ளூ ஐட் அப்படிங்கிற ஐடு பாய்ங்கிறது கரெக்டான ஒரு ஃபேஸஸாக வந்து தான் இருக்குது, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ செலக்ட் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட், ஓகே. ஸோ அதாவது இங்கே கொடுத்துருக்க 4 வார்த்தை இருக்குல்ல, 4 வார்த்தையில் வந்து ஏதோ ஒரு வார்த்தை வந்து இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டாக இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போ எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 1ல் கார்புலேஸ், என்னடா அது, ஓகேவா. ஸோ இங்கே இருக்கிற எந்த வார்த்தையுமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தை மாதிரியே இல்லையா, ஓகேவா. எஸ். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வந்து நிறையா வந்து ட்ரை பண்ணால் தான், ஓகேவா. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸில் கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நம்ம ட்ரை பண்ணால் தான் இதுக்கெல்லாம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பானது இது. இப்போ வந்து நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், இப்போ ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரஃப் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எழுதி அதை வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்படி செக் பண்ணி ஒவ்வொன்றா செக் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா. எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் 4ல் இருக்க சாகிலேசியஸ் அப்படிங்கிறது கரெக்டாக தான், ஓகேவா. ஸோ SACACI OUS அப்படிங்கிறது சாகிலேசியஸ் அப்படிங்கிறது கரெக்டாக தான், ஓகே.
அதே மாதிரி ஆப்ஷன் 3ல இருக்க கிரெடுலஸ் அப்படிங்கிறதும் கரெக்டாக CRETULOUS. ஓகே, அதுவுமே கரெக்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க வார்த்தையெல்லாம் புதுசாக இருக்குது, தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரஃப் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுங்க. அதாவது நீங்கள் ரிவிஷன் பார்க்குற நோட்டில். ஓகே, ஏன்னா ரஃப் நோட் எழுதினீங்க அப்படின்னா அப்படியே போயிடும். ஸோ அதை மறந்துடுவீங்க. நீங்கள் எப்போ ரிவிஷன் பார்க்குறதுக்கு ஒரு அல்லது ரீமார்க் பண்ணுறதுக்கு ஒரு நோட் வச்சுருப்பீங்களா, அதில் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஜஸ்ட் வந்து எக்ஸாம் வரக்கு முன்னாடி ரிவிஷன் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிமினிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வார்த்தை தான். ஓகே, ஸோ TIMINUTVES அப்படிங்கிறது தான் இதிலான ஒரு மீனிங். ஓகேவா? எஸ், ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் கரெக்டான ஒரு வார்த்தை தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கார்புலே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் வந்து இந்த இடத்துல வந்து இது இருக்குது. ஓகேவா? ஸோ CORP. ஓகேவா? ஸோ ORALE. ஓகேவா? ஸோ இதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏ வந்து இந்த பக்கம். ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் வந்து கரெக்டான ஒன்று. அப்போ இதில் தப்பான, அதாவது இன்கரெக்ட்லியாக உள்ளதுன்னா ஆப்ஷன் 1ல் உள்ளதான். ஓகே, ஸோ இதான் வந்து தப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி இது 3ல் உள்ள ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக தான். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கிறங்க. மிச்சம் 3ல் கரெக்டாக இருக்கல, அந்த இது நோட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து அதுக்கு சொன்னால ஸ்பெல்லிங் எந்த இடத்துல ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது அதே மாதிரி தான் நோட் பண்ணிக்கிறேங்க. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செலக்ட் த மோஸ்ட் appreciate meaning of the given idiom. ஓகே, ஸோ இன்னொரு இடியமா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. do go down in flames. ஓகே, ஸோ to go down in flames அப்படிங்கிறதான். அதாவது ஃப்ளேம் வந்து அடங்குதுன்னு சொல்லுவோம்ல. ஓகே, அதுதான். ஓகே, ஸோ to go down in flames, அதாவது ஆடி அடங்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அப்போ ஃப்ளேம் அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு வந்து அந்த இது சொல்லுவோம்ல, நெருப்பில் வரும்ல, அதுதான் ஃப்ளேம் சொல்லுவோம். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ டு பேர்ன் கம்ப்ளீட்லி. ஓகே, ஸோ டு பேர்ன் கம்ப்ளீட் அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன்ல. இப்போ வந்து இடியமை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க மீனிங்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஒரு பொருள் இருக்குல்ல, அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதோட மீனிங்கில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து ஃப்ளேம் சொன்னோன்னா இங்கே வந்து பேர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களா, அப்போ கண்டிப்பாக வந்து இது வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு டேக் ரிஸ்க் ஹோல்லி ஹர்ட்லி. ஓகே, ஸோ அங்கே வந்து ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ஃபெயில் மிசரபிளி அட் சம்திங். ஓகே, ஸோ டு ஃபெயில், ஏன்னா இப்போ நெருப்பு வந்து ஃபர்ஸ்ட் பற்றிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேம் ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தனோட இது இருக்குல்ல, ஒருத்தனோட உணர்வுல தான் வந்து சொல்கிறாங்க. புரியுதுங்களா இது? இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வசதியாக திடீர்னு ஒரு இடத்துல இருந்து நல்ல வசதி வாய்ப்பாக வரும்பொழுது வந்து ஒரு மாதிரி ஆடுவான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு டு கோ டவுன் இன் த ஃப்ளேம்ஸ் அப்படின்னா நெருப்பு என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிடிப்பு தன்மை இருக்க வரைக்கும் நல்லா வந்து ஹைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எரியறதுக்கான எதுவுமே இல்லை அப்படின்னா அப்படி டவுன் ஆயிரும்ல. அப்போ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்களோட உணர்வுமே அப்படி தான். ஓகேவா? ஸோ யாராச்சும் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவாங்க சொல்லுவாங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா அப்படி டவுன் ஆயிருவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ டு ஃபெயில் மிசரபிளி அட் சம்திங். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து ஃபெயில் ஆனதுனால அப்படியே வந்து அடங்கிடுவாங்க அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த டூ கோ டவுன் இன் ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிற ஒரு இடியத்தான் சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த டூ கோ டவுன் இன் ஃப்ளேம்ஸ் அதுக்கான கரெக்டான மீனிங்காக வந்து அந்த இது சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3ல் இருக்குல்ல, அதை வந்து நான் சொல்லுவேன். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சருமே வந்து ஆப்ஷன் 3ல் உள்ள டு ஃபெயில் மிசரபிளி அட் தி சம்திங் அப்படிங்கிறத வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 4ல் வந்து டு மென்ட் பெர்மனென்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வராது. ஓகேவா? ஸோ எஸ், அதனால் கண்டிப்பாக அதை எலிமினேட் பண்ணிடுங்க. அப்போ ஆப்ஷன் 3 தான் வந்து இதில் கரெக்ட். ஓகேவா? ஸோ அந்த டு கோ டவுன் இன் ஃப்ளேம்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு ஃபெயில் மிசரபிளி அட் சம்திங் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எந்த எக்ஸாம் ரிலேட்டடான டவுட் இருந்தாலுமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? எஸ். ஸோ தேங்க்யூ காய்ஸ்.